வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழக போலீஸ் 21 பேருக்கு ஜனாதிபதி விருது அறிவிப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு வீரதீர செயலுக்கான விருது, மெச்சத்தக்க சேவைக்கான விருது மற்றும் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான விருதுகள் மற்றும் பதக்கங்கள் 746 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை காவல் ஆய்வாளர்கள் துரைக்குமார் மற்றும் ராதிகா ஆகிய இருவருக்கு காவல்துறையில் மிக சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கான ஜனாதிபதியின் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த சேவைக்கான விருது காவல் கண்காணிப்பாளர்கள் ஜெயலட்சுமி, ஸ்டாலின், கூடுதல் கண்காணிப்பாளர்கள் தினகரன், பிரபாகரன், துணை ஆணையர் வீரபாண்டி, இணை காவல் கண்காணிப்பாளர்கள் மதியழகன், பாபு உள்ளிட்ட 21 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மொழிப்போர் தியாகிகள் நினைவிடம் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மொழிப்போர் தியாகிகள் மற்றும் வீரவணக்க நாள் ஜனவரி 25ஆம் தேதியான இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை கொத்தளத்தில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசனின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடங்களை திறந்து வைத்தார். அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியிருப்பதாவது: ஆதிக்க இந்திக்கு தமிழகம் அடிபணியாது என்பதை உணர்த்திய மொழிப்போர்களத்தின் முதல் தியாக சுடர்கள் நடராசன், தாளமுத்து ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை மூலக்கொத்தளத்தில் திறந்து வைத்தேன். அது மட்டுமல்ல, சகோதரர் திருமாவளவனின் கோரிக்கையினை ஏற்று எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகையில் அவர்தம் உருவ சிலைகளையும் நிறுவிடுவோம். தமிழை காக்க தம்மையே பலியிட்ட தீரர்களின் தியாகத்தால் இயக்கப்படும் அரசு இது. மொழிப்போர் தியாகிகளுக்கு எம் வீர வணக்கம். தமிழ் வெல்லும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரை ஒதுங்கும் கடல் ஆமைகள் மீனவர்களுக்கு கட்டுப்பாடு. சென்னை திருவொற்றியூர் முதல் மாமல்லபுரம் வரை கடலோரங்களில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின. ஆலிவ் ரெட்லி உட்பட 4 வகை கடல் ஆமைகள் கண்கள், கழுத்து வீங்கிய நிலையில் இறந்து கரை ஒதுங்குவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெரினா, காசிமேடு, திருவொற்றியூரை தொடர்ந்து கோவளத்திலும் கடல் ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இறந்த ஆமைகளை அப்புறப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆமைகளின் இறப்பு குறித்து தமிழக அரசிடம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. இறப்புக்கான காரணம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் பசுமை தீர்ப்பாயம் கேட்டுள்ளது. கடலில் டிராலர் எனப்படும் பெரிய விசைப்படகுகள் பயன்படுத்தப்படுவதால் கடல் ஆமைகள் இறந்திருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்துள்ளது. இதை கண்காணிக்க தடை செய்யப்பட்ட 5 கடல் மைல்களுக்குள் தினசரி ரோந்து பணியை மேற்கொள்ளுமாறு மீன்வள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆமைகள் இறப்பை தடுக்க மீன்வளத்துறை மீனவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தடை செய்யப்பட்ட மண்டலத்தில் விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது. மீறி அப்பகுதியில் விசைப்படகை இயக்கினால் எரிபொருள் மானியமும் மீன்பிடி உரிமமும் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விற்பனை இளைஞர்கள் 5 பேர் கைது. சென்னை வேளச்சேரி சீனிவாச நகர் 6வது தெருவைச் சேர்ந்தவர் மணிகண்டன், வயது 34. வெளி மாநிலங்களிலிருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வாங்கி வந்து நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக வேளச்சேரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சீனிவாச நகருக்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த காரை சோதனை செய்தபோது மணிகண்டன் காரில் அமர்ந்து போதைப் பொருள் விற்பனை செய்தது தெரியவந்தது. அவரை கையும் களவுமாக பிடித்த போலீசார் அவருடன் இருந்த சந்தோஷ்குமார், ராகுல்ராஜ், ஜிதேஷ், பத்ரு சுகைல் ஆகியோரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5 கிராம் மெத்தபெட்டமைன், 36 கிராம் MDMA போதைப்பொருள், கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். தாயின் உடலை 18 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் எடுத்து சென்ற மகன் நெல்லையில் பரிதாபம். நெல்லை நாங்குநேரி வடக்கு மீனவன் குலத்தைச் சேர்ந்தவர் சிவகாமி அம்மாள், வயது 65. இவருக்கு 3 மகன்கள். மூத்த மகன் சவரிமுத்து கீழ்கடையத்தில் வசிக்கிறார். 2வது மகன் செல்வம் இறந்துவிட்டார். 3வது மகனான 38 வயது பாலன் தாயை கவனித்து வந்தார். அவருக்கு ஒரு விபத்தில் தலையில் காயம் ஏற்பட்டதால் சற்று மனநலம் பாதித்துள்ளார். இருந்தாலும் தாயை உடனிருந்து பார்த்துக் கொண்டார். சிவகாமிக்கு தீவிர மனச்சிதைவு நோய் இருந்ததால் அடிக்கடி அவரை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பாலன் சைக்கிளில் வைத்து அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வந்தார். அப்படி சில நாட்களுக்கு முன் சிவகாமி அம்மாளை பாலன் சைக்கிளில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்ற வீடியோ வைரலானது.
திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தாய் சிவகாமி அம்மாளை உள்நோயாளியாக பாலன் சேர்த்திருந்தார். வியாழனன்று காலையில் அவரது உடல்நிலை மோசமானது. இதனால் வேறு உறவினரை அழைத்து வரும்படி மருத்துவமனை ஊழியர்கள் பாலனிடம் கூறினர். உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் அவர் தவித்தார். இறக்கும் தருவாயில் தாயுடன் மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய பாலன் அருகிலுள்ள கோயில் வளாகத்தில் காஃபி வாங்கி கொடுத்தார். சிறிது நேரத்தில் அங்கேயே சிவகாமி அம்மாள் இறந்தார். காலை 11 மணிக்கு இறந்த தாயின் உடலை என்ன செய்வதென தெரியாத பாலன் பகல் முழுதும் கோயில் வளாகத்திலேயே இருந்தார். மாலை சைக்கிளின் பின் கேரியரில் தாயின் உடலை கயிற்றால் கட்டி உருட்டியபடியே 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது ஊருக்கு புறப்பட்டார். நெல்லை கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் மூன்றடைப்பு பகுதியில் இரவு 10 மணிக்கு மூதாட்டி உடலுடன் பாலன் சைக்கிளில் செல்வதை பார்த்தவர்கள் கண் கலங்கினர். சிலர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து சென்ற போலீசார் மூன்றடைப்பில் அவரை வழிமறித்து விசாரித்தனர். சிவகாமி அம்மாள் இறந்ததை உறுதி செய்த போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் அவரது உடலை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். பிரேத பரிசோதனைக்கு பின் நேற்று தாயின் உடல் பாலன் அவரது அண்ணன் சவரிமுத்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவம் குறித்து மருத்துவமனை டீன் ரேவதியிடம் கேட்டபோது, பாலன் தாயை வீட்டுக்கு அழைத்து செல்வதாக பிடிவாதத்துடன் கேட்டபோது எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் அவரை அனுப்பி வைத்தோம். சிவகாமி அம்மாள் இறந்தது எங்களுக்கு உடனடியாக தெரியவில்லை என்றார். ரஜோரியை மிரட்டும் மர்ம காய்ச்சல், 17 பேர் இறந்ததால் மக்கள் பீதி. 144 தடை உத்தரவு அமல். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் உள்ள பாதல் கிராமத்தில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவுகிறது. டிசம்பரில் பரவ துவங்கிய மர்ம காய்ச்சலால் 200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். காய்ச்சல், இருமல், சளி, உடல் வலியால் அவதிப்பட்டோர் அருகில் உள்ள ஹாஸ்பிட்டல்களில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இருப்பினும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அதே பாதிப்பு தொடர்வதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காய்ச்சல் பாதிப்பால் ஹாஸ்பிட்டல்களில் சேர்க்கப்பட்டவர்களில் இதுவரை 17 பேர் இறந்துள்ளனர். மர்ம காய்ச்சலுக்கு 40 நாட்களில் 17 பேர் பலியானது ரஜோரி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த ரஜோரி மட்டுமின்றி பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் மருத்துவ பணியாளர்கள் பாதல் கிராமத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 24 மணி நேர ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. காய்ச்சலுக்கான காரணத்தை கண்டறிய 200க்கும் மேற்பட்ட மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் பிறருடன் பேசும்போதும் பழகும்போதும் பிறருக்கும் இந்நோய் பரவுவது முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதனால் பாதல் கிராமம் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகள் நடத்தவும் மக்கள் ஒன்று கூடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதல் கிராமத்தை விட்டு மக்கள் தேவையின்றி வெளியேறவும் புதியவர்கள் உள்ளே வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தேவையின்றி ஒன்று கூடாமல் இருக்க 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகன் கைது. இலங்கை முன்னாள் அதிபராக இருந்தவர் மஹிந்த ராஜபக்சே பிரதமராகவும் பதவி வகித்தவர். விடுதலை புலிகளுக்கு எதிரான உள்நாட்டு போர் நடந்த காலத்தில் இவர்தான் அதிபராக இருந்தார். இலங்கை அரசியலில் ராஜபக்சேவின் குடும்பம் மிகுந்த செல்வாக்குடன் இருந்து வந்தது. இவர் பிரதமராகவும் இவரது ஒரு அண்ணன் கோத்தபய ராஜபக்சே அதிபராகவும் இருந்தனர். மேலும் 2 சகோதரர்கள் அமைச்சராக பதவி வகித்தனர். கோவிட் பாதிப்பு, பொருளாதார வீழ்ச்சி ஆகியவற்றால் இலங்கையில் கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை தாறுமாறாக உயர்ந்தது. இதனால் பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கினர். வேறு வழி இல்லாததால் ராஜபக்சேவின் மொத்த குடும்பமும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடியது. அதன் பிறகு கடந்த 2024 நடந்த பொது தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவின் கட்சி மீண்டும் போட்டியிட்டு தோல்வியை தழுவியது. இந்த சூழலில் இலங்கை கட்டரகாமா பகுதியில் சட்டவிரோதமாக சொத்து வாங்கியதாக ராஜபக்சேவின் இளைய மகன் யோஷித ராஜபக்சே மீது வழக்கு தொடரப்பட்டது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் யோஷித ராஜபக்சே குற்றம் செய்துள்ளார் என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக அட்டர்னி ஜெனரல் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அறிவுறுத்தினார். இந்நிலையில் பெலியத்த பகுதியில் வைத்து யோஷித ராஜபக்சேவை இலங்கை குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மஹிந்த ராஜபக்சே பிரதமராக இருந்தபோது யோஷித ராஜபக்சே அந்நாட்டின் கடற்படை அதிகாரியாக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது.